வணக்கம் நண்பர்களே! 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்க ஏர் புதிதா கூப்பாரா அவர்கள் எழுதிய கவிதையை உங்களுக்காக அந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்தெழுது விரைந்து போ நண்பா! காளைகளை ஒட்டி கடிகுச்சல் முன்பு பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டைப் பூட்டி காட்டைக் கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா? இல்லை, நாள்தான் புதிது. நட்சத்திரம் புதிது. ஊக்கம் புதிது. உரம் புதிது. மாட்டைத் தூண்டி கொழுவை அமுத்து. மண் புரளும். மழை பொழியும். நிலம் சிலிர்க்கும். பிறகு நாற்று நிமிரும். எல்லைத் தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை. கிழக்கு வெளுக்குது. பொழுதேற பொன் பரவும் ஏரடியில். நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். ஏர் புதிதா எனும் கவிதை கூப்பாரா படைப்புகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளில் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்தி. 2ஆம் ராஜராஜ சோழன். அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 18 பாடல்களில் இறுதியிலுள்ள பதியங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுகளின் பாண்டியர் செப்பேடுகள் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாய் அமைந்தது. இந்திரன் முதற் திசாபாலர் என்மரும் ஒருவடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணி புண்பன வடிமணிச் சிலம்பே அரற்றுவன செல்லோடையே கலக்குண்பன வருபுனலே சிறைப்படுவன மாவே வடுப்படுவன மாமலரே கடியவாயின காவுகளை கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவேயே போர்மலைவன் எழுகலனியே மையுடையன நெடுவரையே மருளுடையன இளமான்களே கயற்குலமே பிறந்தொழுகும் கையத்தாயரை கடிந்தொறுப்பார் இயற்புலவரே பொருள் வைப்பார் இசைப்பாணரே கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவென நின்று காவல் நெறிபூண்டு நெறியல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயரில்லோர் தாயராகியும் மைந்தர் இல்லொரு மைந்தராகியும் மண்ணுயிர்கட்கு உயிராகியும் வெளிப்பற்ற பயனென்னவும் மெய்ப்பற்ற அருளென்னவும் மொழிப்பட்ட பொருளென்னவும் முகம் பெற்ற பணுவல் என்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்செய்